அதிகாரம் 25. கல்தேயர்கள் எருசலேம் நகரத்தை முற்றுகையிட்டு அதை முற்றிலுமாய் அழித்து போடுகிறார்கள். அவர்கள் எருசலேமில் உள்ள எல்லா கட்டிடங்களையும் சுட்டெரித்து போடுகிறார்கள். கல்தேயர்கள் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போடுகிறார்கள். அவர்கள் எருசலேம் நகரத்தில் மீதியான ஜனத்தை பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு போகிறார்கள். எருசலேம் நகரம் யூதா தேசத்தின் தலைநகரம். எருசலேம் நகரத்தின் மகிமை அதை விட்டு நீங்கிற்று. யூதா தேசத்தின் ராஜா சிறை கைதியாக பிடிக்கப்படுகிறான். ராஜ குடும்பத்தார் அழிக்கப்படுகிறார்கள். யூதா தேசத்தின் முக்கியமான பிரதானிகளும் அதிகாரிகளும் கொல்லப்படுகிறார்கள். எருசலேம் நகரம் கர்த்தருக்கு பரிசுத்தமான நகரம். இது இஸ்ரவேலுக்கு சாட்சியாய் விளங்கிற்று. ஆனால் எருசலேம் நகரத்தின் மகிமை அதை விட்டு நீங்கிற்று. சாலமோன் கட்டின தேவாலயம் அக்கினியினால் சுட்டெரிக்கப்படுகிறது. கல்தேயர்கள் தேவாலயத்தில் மீதியாய் இருக்கிற பரிசுத்த பணிமுட்டுகளை பாபிலோன் தேசத்திற்கு எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார்கள். நேபுகாத் நேச்சார் யூதா தேசத்தில் மீதியாக இருக்கிற ஜனத்தின் மேல் கெதலியா என்பவனை அதிகாரியாக நியமிக்கிறான். இஸ்மவேல் என்பவன் கெதலியாவை கொன்று போடுகிறான். யூதா தேசத்திலே மீதமாயிருக்கிற ஜனங்கள் கல்தேயருக்கு பயந்து எகிப்து தேசத்திற்கு போய்விடுகிறார்கள். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கின் 37 வருஷங்களாக பாபிலோன் தேசத்தில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறான். அதன் பின்பு அவன் விடுவிக்கப்பட்டு உயர்த்தப்படுகிறான்.